தொடர்ந்து நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 3000 ரூபாய் ரொக்கத்துடன் கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அவரின் மகள் ஸ்ரீஜா அவர்கள், மாண்புமிகு ராஜேஸ்வரி அவர்களின் தங்கை மேனகா ஆகியோர் வருகை தருகின்றனர். திருமிகு சுபாஷினி, திரு ரஜினி அவர்களின் மகன் நிதேஷ் ஆகியோர் வருகை தந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடமிருந்து பொங்கலுக்கான சிறப்பு பரிசு தொகுப்பினை பெற்றுக் கொள்கின்றனர். 2.22 கோடி அரிசி அட்டைதாரர்கள் இலங்கை மறுவாழ் முகாம்களில் வசிப்போருக்கும் பொங்கல் பரிசு. எத்தனை படைகள் எதிர்த்து வந்தாலும் தமிழ்நாட்டின் மண், மொழி, மானம் காத்து வெல்வோம் ஒன்றாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. தமிழ்நாட்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை தாங்கும் என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். ரகசியமாக இருந்தால்தான் அரசியல் கட்சிக்கு அந்தஸ்து உண்டு எனவும் பதில். அதிமுக கூட்டணிக்கு டிடிவி தினகரன் வருவாரா என்ற கேள்விக்கு மறுப்பு தெரிவிக்காத எடப்பாடி பழனிசாமி, சில கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக சூசகம். டிடிவி தினகரனுடைய கட்சி உங்களுடைய அதிமுக பாஜக கூட்டணியில வரும் அப்படின்ற ஒரு நான் சொல்றேன்ல, ஏசியமா சொல்வதற்கு எதுவும் இல்லை. சில கட்சிகள் எங்களோட வரும், பேச்சுவார்த்தை நடத்திட்டு வரும், அதெல்லாம் வெளிப்படையா பேச முடியாது. ஒவ்வொன்றாக சேரிக்கிட்ட பொழுது உங்களை எல்லாம் அழைத்து நிச்சயமாக தகவல் தெரிவிக்கப்படும். அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வம், சசிகலா சேர வாய்ப்பே இல்லை என அக்கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் திட்டவட்டம். முதல்ல எங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது. அப்பதான் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சரும் நானும் இணைந்து பேட்டி கொடுத்தோம். அப்பொழுதே சொல்லிட்டார், உள்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டேன். அதப்படி தொடர்ந்து அப்படித்தான். ஓபிஎஸ் சசிகலா அவர்கள் கட்சியில இணையாவிட்டாலும் கூட்டணியில நீங்க அதுக்கு இங்க இடமில்லை, கூட்டணியில வருவது ஏற்கனவே இடமில்லைன்னு சொல்லியாச்சு, தெளிவுபடுத்தியாச்சு. அதை மீண்டும் மீண்டும் அரைச்சமாவே அரைக்க வேண்டாம். இதோட அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டோம் என அமித்ஷா ஏற்கனவே கூறிவிட்டதாகவும் பேட்டி. வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்தது. அடுத்த 24 மணி நேரத்தில் தென்மேற்கு வங்கக்கடலை நோக்கி நகரக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை சார்பில் இமாஜின் உச்சி மாநாடு சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தொழில்நுட்ப வளர்ச்சியில் மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாடு முதன்மை இடத்தில் திகழ்கிறது. இமாஜின் என்ற தொழில்நுட்ப உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்து முதலமைச்சர் பேச்சு. பாஜகவின் தேசிய செயல் தலைவர் நிதின் நவீன் வருகிற 10ஆம் தேதி கோவை வருகிறார். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தவுள்ளதாக தகவல். பதினெட்டு ஆண்டுகளுக்கு பின் சென்னையில் மீண்டும் வலம் வரவுள்ள டபுள் டக்கர் பேருந்துகள். 20 டபுள் டக்கர் மின்சார பேருந்துகளை வாங்குவதற்கு டெண்டர் கோரியது சென்னை போக்குவரத்து கழகம். கடலூரில் நாளை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தலைமையில் மக்கள் உரிமை மீட்பு மாநாடு. மாநாட்டில் கூட்டணி குறித்து அறிவிக்க வாய்ப்பு. ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகள் கழிந்தும் நாள்தோறும் ஒரு திட்டத்தை அறிவித்து மக்களை ஏமாற்றுகிறது திமுக அரசு.
ஆட்சி முடியும் நேரத்தில் மக்களின் கனவை கேட்டு குறையை தீர்க்கப் போகிறேன் என்பது கடைந்தெடுக்கப்பட்ட கபட வேலை என இபிஎஸ் எக்ஸ் தள பதிவு. அடிமை கடவோடை வாழும் பழனிசாமிக்கு கனவை சொல்லுங்கள் திட்டம் பற்றி பேச தகுதி அற்றவர். மக்களின் கனவை கேட்டதற்கே பழனிசாமி ஏன் அலறுகிறார் என அமைச்சர் ரகுபதி கேள்வி. தமிழ்நாடு புதுச்சேரி தேர்தலை ஒட்டி காங்கிரஸ் முதுநிலை பார்வையாளர்கள் நியமனம். முகுல் வாஸ்னிக், உத்தம் குமார் ரெட்டி உள்ளிட்டோரை நியமித்து காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் அறிவிப்பு.